ராமராமா சனிக்கிழமை 18ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 2ஆம் தேதி சதுர்த்தி திதி கார்த்தால 9:33 வரை, பின்பு பஞ்சமி திதி, பூர்வபல்குனி நட்சத்திரம், வரியானு யோகா, பத்ராகரணம், ராகு காலம் கார்த்தால 9லிருந்து 10:30, யமகண்டம் 1லிருந்து 3 மதியம். புதிய ஆடை அணியும் பொழுது நாள் கிழமைகள் பார்த்துத்தான் அணிய வேண்டுமா? அதாவது புது வஸ்திரத்தை இஷ்டத்துக்கு நாம் எடுத்து அணிஞ்சிக்க கூடாது. அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. ஜென்ம நட்சத்திரம் இல்லை பண்டிகை நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் தான் புது வஸ்திரத்தை அணியணும். நமக்கு ஏதோ நிறைய புது வஸ்திரம் இருக்குன்னு எப்பெல்லாம் தோணித்தோ அப்பெல்லாம் எடுத்து புதுசு புதுசாக போட்டுக்க கூடாது. இந்த பஞ்சாங்கத்திலேயே புதிய ஆடை அணியும் தினம் அப்படின்லாம் போட்டிருப்பா. நாம் பல விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் படிக்கிறதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், பஞ்சாங்கன்னா ஏதோ அது ராசி பலனை சொல்றதுக்கு வந்தது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. பல தர்மசாஸ்திர விஷயங்களும் ஜோதிஷ விஷயங்களும் இருக்கு. இது மாதிரி விசேஷமான தர்மசாஸ்திரங்கள்லாம் பஞ்சாங்கங்கள்ல போடுவா. அதெல்லாம் நாம் படிச்சு ஏன் இப்படி போடுறாங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த புதிய ஆடைகளை அணியலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி விசேஷமான தினங்கள்ல தான் ஆடையை அணியலாம். இப்படி நாம் புதிய ஆடை அணியும் போதும் எடுத்து நாமே போட்டுன்றக்கூடாது. அதை பெரியவா கிட்ட கொடுத்து, அதாவது நம்மை விட வயதில் மூத்தவர்களிடத்துல கொடுத்து நமஸ்காரம் பண்ணி தான் புது வஸ்திரத்தை வாங்கி தரிச்சுக்கணும். நாம் புது ஷர்ட்டை போட்டிருந்தாலும், பேண்ட்டு போட்டிருந்தாலும், வேட்டி கட்டிருந்தாலும், புது புடவை கட்டிருந்தாலும், சுடிதார் எதை போட்டிருந்தாலும் பெரியவர்களிடத்துல கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி வாங்கி தான் புது வஸ்திரத்தை நாம் தரிச்சுக்கணும். அப்போதான் அந்த வஸ்திரத்தை தரிச்சுன்னு நாம் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் வெற்றி அடையும். அது சஃலமாக ஆகும், பூர்த்தி அடையும். அதே மாதிரி அந்த வஸ்திரத்தை ஒரு பூஜை பண்ணணும். அந்த வஸ்திரத்துக்கு ஒரு பூஜை. அதுல வஸ்திரங்கள்லயே தேவதைகள்லாம் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் வஸ்திரத்தை கட்டிக்கரிச்சு மந்திரம் சொல்லி கட்டிக்கணும்லாம் இருக்கு. யாருக்கு அந்த மந்திரங்களை சொல்றதுக்கான ஒரு யோகியதை எல்லாம் இருக்கோ அவெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி வஸ்திரம் கட்டிக்கணும்லாம் இருக்கு. அப்ப அந்த வஸ்திரத்துக்கு சந்தன குங்குமம் இட்டு அதை சுவாமி சந்நிதியில வச்சு நமஸ்காரம் பண்ணி அப்புறமா பெரியவா கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புது வஸ்திரத்தை கட்டிக்கணும். இப்படிதான் சாஸ்திரம். ராமரா.